நெல்லையப்பர் கோயிலின் ஆணி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று கூடி தேரை வடம்பிடித்து இழுத்து வருகின்றனர். அது குறித்த தகவல்களை செய்தியாளர் நாகராஜனிடம் கேட்கலாம். நாகராஜன், தற்போது தேர் எங்குள்ளது? தேரோட்டத்திற்காக என்ன மாதிரியான சிறப்பு ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது அங்கு? கண்டிப்பா ரத்திகா, தென் தமிழகத்தின் மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி தான் இந்த தேர் திருவிழா. அதுவும் நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் கோவிலில் என்பது 512வது வருடத்தில் இந்த தேரோட்டம் நடைபெறுகிறது. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது. பாண்டிய வம்சத்தின், அதாவது பாண்டிய பேரரசர்கள் கட்டப்பட்ட கோவிலாக சொல்லப்படுகிறது. வரலாற்று தொன்மையுடைய இந்த கோயிலுக்கு தமிழகம் மட்டுமல்லாது மற்ற மாநிலங்களிலிருந்தும் இந்த கோவிலை பார்க்க வருவார்கள். இன்று அந்த கோயில் தேரோட்டம் நடைபெறுகிறது, அதை பார்க்கலாம். அது தற்பொழுது சந்திப்பிள்ளையார் கோவில் என்று சொல்லக்கூடிய அந்த சந்திப்பை அது நெருங்கி வருகிறது தேரானது. கடந்த 20 நிமிடங்களுக்கு மேலாக அந்த தெருவில் திரும்புவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருகிறது. இந்த தேரோட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் பழமையானது என்று சொல்ல வேண்டும். அப்போது அது பழமையான காலத்தில் பார்க்கும் பொழுது சுமார் 10க்கும் மேற்பட்ட நாட்கள் இந்த தேரோட்டம் என்பது நடக்கும். இது குறித்து இந்த பகுதியைச் சேர்ந்த ஆண்டல் என்பதற்கு அவரிடம் கேட்கலாமா? சொல்லுங்க, கடந்த கால தேரோட்டத்துக்கு இப்போதைக்கு என்ன வித்தியாசம் இருக்கு? பழைய காலத்துல 11 அடுக்கு இருந்தது. இப்போ தட்டா குறைஞ்சு 5ல் இருக்கு. முன்னால மானூர்ல இருந்து பார்த்தா அந்த கொடி தெரியும். இப்போ குறைஞ்சிருக்கு, மக்களால் இழுக்க முடியலைங்கிறதுனால இப்போ இரும்பு சக்கரம் போட்டிருக்காங்க. ஒரே நாளையில தேர் நிலையத்துக்கு நின்றுது. சொல்லுங்க, முன்னாடி நீங்க பார்த்ததுக்கு இப்ப பாக்குறதுக்கு வித்தியாசம் எப்படி இருக்கு தேரோட்டம்? முன்னாடி பாத்தீங்கன்னா எங்க அப்பா காலத்துல சொல்லுவாங்க 10 நாட்கள் தேர் இழுத்து வீதி வீதியா அழைச்சு கொண்டு போவாங்களாம். இப்ப மக்கள் ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது. ரெண்டாவது தேர் ரொம்ப பெருசா இருந்த எல்லா தெருக்கள்லயும் நிறைய கட்டுமானங்கள் வந்ததுனால சுருங்கிட்டதா சொல்றாங்க. ரெண்டாவது இந்த தேர் திருவிழா வெறும் இந்து சமுதாய மக்கள் மட்டும் கொண்டாடுறது இல்ல, கிறிஸ்துவ நண்பர்கள், இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் எல்லாரும் சேர்ந்து தான் கொண்டாடுறாங்க. இது நம்ம நாட்டோட வேற்றுமையில் ஒற்றுமைங்கிற கான்செப்டுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் சொல்றோம். நீங்க பார்த்திருப்பீங்க, இந்த தேரோட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 500 வருஷம் தாண்டி கொண்டாடினாலும் இந்த கோவிலும் வரலாற்று தொன்மையோடு மட்டுமில்லாது ஏகப்பட்ட மக்கள், அதாவது இங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் கூடியிருக்கார்கள். சுமார் தற்பொழுது வரை 50,000க்கும் அதிகமான மக்கள் இந்த தேரோட்டத்தை காண வந்திருக்கிறார்கள். இந்த தேரானது இதற்கு முன்பாக மரத்தேர், அதாவது மரச்சக்கரம் கொண்டுதான் சுழன்றது. அதனால் அந்த மரத்தேரானது சுற்றி வருவதற்கு, இந்த ரத வீதிகளை சுற்றி வருவதற்கு நாள் என்பது அதிகமாகும். ஆனால் தற்போதைய காலகட்டத்தில் அனைவரும் பணி சார்ந்த, அதாவது வேகமான பணி சார்ந்த மக்கள் ஈடுபடுவதால் தற்பொழுது அந்த தேரோட்டத்தின் நாட்கள் கூட மிக குறைவாக இருக்கிறது. அது ஒரே நாளில் அந்த தேரானது அதன் நிலையத்துக்கு சேர்ந்துவிடும். அதற்கான ஏற்பாடுகளாகத்தான் இந்த அறநிலையத்துறை மூலமாக அந்த சக்கரம், இரும்பு சக்கரம் பொருத்தப்பட்டு அந்த தேரானது இழுக்கப்படுகிறது. அதே போல அதிகமான மக்கள் வருவதால் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடு என்று பார்க்கும் பொழுது சுமார் 800க்கும் அதிகமான போலீசார் இருக்கிறார்கள். அதே போல உயர் அதிகாரிகள், மாநகர கமிஷனர் ஆகட்டும், 2 எஸ்பிக்கள் மற்றும் ஏடிஎஸ்பிக்கள் என காவல்துறை உயர் அதிகாரிகள் என சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த பணியில் ஈடுபட்டுள்ளனர். இங்கு அதிகமாக பெண்களும் இளைஞர்களும் அதிகமாக இந்த தேரை இழுத்து வருவதில் கவனம் காட்டுவதையும் ஆர்வத்தோடு ஈடுபடுவதையும் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு ஒரு உற்சாகமான ஒரு சூழல். அனைத்து வகையான மக்களும், அதாவது அனைத்து ரீதியான மக்களும், மத ஜாதி ரீதியான எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாது இங்கு அனைவருமே ஒற்றுமையாக இருந்து இந்த கொண்டாட்டத்தை காண்பதை பார்க்க முடிகிறது. அனைத்து மக்களுக்கும் இது ஒட்டுமொத்தமான ஒரு ஒட்டுமொத்த, அதாவது இந்த கோயில் திருவிழா பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமாக மக்களை பார்ப்பதே மிகப்பெரிய ஒரு மனதிற்கு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாக சொல்லப்படும். அந்த அளவுக்கு ஒரு புத்துணர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாகத்தான் இங்கு இருக்கக்கூடிய இந்த ஆர்ப்பரிப்புகளோட தேரோட்டம் என்பது நன்றாக பார்க்க முடிகிறது. உற்சாகம் என்பது அனைத்து பகுதிகளிலுமே தெரிகிறது. ரத்திகா, நாராஜன், குறிப்பாக இந்த தேரோட்டத்தை காண்பதற்காக தமிழகத்தின் எந்தெந்த பகுதிகளில் மக்கள் அதிகளவா வந்திருக்காங்க? அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான போக்குவரத்து வசதி மற்றும் அவசர உதவிகள் எல்லாம் எந்த அளவு செய்யப்பட்டிருக்கு? கண்டிப்பா ரத்திகா, அதாவது நீங்க பார்க்கலாம், எங்கு பார்த்தாலும் பெண் தலைகளாகத்தான் தெரியும். ஏனென்றால் இந்த பகுதியில் கடல் போல காட்சியளிக்கும் இந்த மக்கள் கூட்டம் நமக்கு பின்பாக இருக்கக்கூடிய 4 ரத வீதிகளும் இந்த சூழ்நிலை தான் காணப்படுகிறது. எனவே தற்பொழுது 12 மணி சூழலிலும் பார்க்கும்பொழுது என்பது லட்சக்கணக்கான மக்களை தாண்டக்கூடிய சூழலில் தான் இந்த மக்கள் கூட்டம் இருக்கிறது. இந்த மக்கள் வருகை என்பது தென் தமிழகம், குறிப்பாக மதுரைக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு சுமார் 9 மாவட்டங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த தேர் திருவிழா பார்க்க வருவார்கள். அது மட்டுமில்லாது தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் வாழக்கூடிய இந்த ஊரை சேர்ந்தவர்கள், திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்தவர்களும் இந்த திருவிழாவுக்காக வருகிறார்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால், விடுமுறை நாள் என்பதால் இந்த விடுமுறை, அதாவது அரசு விடுமுறை என்பது அறிவிக்கப்படவில்லை. இல்லை என்றால் வார நாட்களில் என்றால் அரசு விடுமுறை அளிக்கும் அளவிற்கு இந்த நிகழ்ச்சி என்பது மிகப்பெரிய ஒரு நிகழ்ச்சியாக இருக்கும். மக்கள் ஒன்று திரண்டு இந்த தேரை இழுப்பதும் அதற்கான கோஷங்கள் இடுவதும், அதாவது கடவுளுக்கு அந்த நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் பெயரை சொல்லி கோஷமிட்டு அவர்கள் வருவதும் பார்க்கும் பொழுதே ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக இருக்கும். ஒட்டுமொத்த மக்களின் கரகோஷத்துடன் அந்த தேர் அசைந்து வருவதும் மிகவும் அழகான
ஒரு காட்சியாக இருக்கும். அது ஒவ்வொரு ஆண்டும் இதை காண்பதற்காகவே பல்வேறு இடங்களில் வருவார்கள். குறிப்பாக தமிழகத்தின் மற்ற பகுதிகளில் இருந்தும் தமிழகத்தின் மற்ற மாநிலங்களிலிருந்து கூட அவர்கள் உறவினர்களாக வந்து இந்த தேரோட்டத்தை பார்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான சூழலை உருவாக்கி கொடுப்பார்கள் இங்குள்ளவர்கள். ஏனென்றால் ஒவ்வொரு தேரோட்டத்தின் போதும் தங்களது உறவினர்களை எங்கெங்கு இருக்கிறார்கள் அவர்களை அனைவருமே இங்கு வரவழைப்பது வழக்கம். அந்த வழக்கத்தின்படி இந்த தேரோட்டம் என்பது இந்த பகுதி சார்ந்தது மட்டுமல்லாமல் தமிழகத்தின் மற்ற மாவட்டங்களை சார்ந்த மக்களும் சேர்ந்து கொண்டாடப்படக்கூடிய ஒரு திருவிழாவாக தான் பார்க்கப்படுகிறது. ரத்திகா.